வெள்ளைப் பந்தில் விளையாடப்படும் ஒருநாள் போட்டிகள் மற்றும் டி20 போட்டிகளில் உலகிலேயே மிகச்சிறந்த பந்துவீச்சாளர் பும்ரா தான் என இங்கிலாந்தின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான் கூறியிருக்கிறார். வாசிம் அக்ரம் உள்ளிட்ட மற்ற சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் விட பும்ரா தான் உலகிலேயே மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் என கூறி புகழ்ந்திருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அவர் கூறியிருக்கிறார். 2024 டி20 உலகக் கோப்பையில் பும்ரா மிகச் சிறப்பாக பந்து வீசி இருந்தார். அவர் 15 விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்திய போதும் மிக குறைவாக ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அதன் காரணமாக அவர் தொடர் நாயகனாக அறிவிக்கப்பட்டார். டி20 உலகக் கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றிக்கு மிக அருகே சென்ற போது அவர் வீசிய 2 ஓவர்கள் போட்டியின் போக்கை மாற்றியமைத்தது. இந்த நிலையில் மைக்கேல் வான் அது குறித்து அவரை பாராட்டி பேசியிருக்கிறார். இந்த போட்டியில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் விக்கெட்டை பவுல்ட் அவுட் செய்து பும்ரா வீழ்த்தியது மிக அற்புதமானது. அவர் பந்தை வேறு ஒரு கோணத்தில் வீசினார். அது லெக் ஸ்டெம்ப் நோக்கி சென்றது. ஆனால் கடைசி நிமிடத்தில் அது அப்படியே வெளியே சென்று ஆஃப் ஸ்டம்பை தகர்த்தது. அடுத்து ஜான்சன் விக்கெட்டை வீழ்த்திய போதும் அதேபோல வேறு ஒரு கோணத்தில் சென்று பவுல்ட் அவுட் செய்தார். ஆனால் அது மட்டும் அல்ல, மற்ற பந்துகளில் பேட்ஸ்மேன்கள் அவரது பந்துகளை அடிக்க முயற்சி செய்தார்கள். அதற்காக அவர்கள் பந்து எங்கே வருகிறதோ அதன் பின்னே சென்றார்கள். அதன் காரணமாக பந்துகளுக்கு அவர்களது பேட்டுக்கும் இடையே அதிக இடைவெளி இல்லை. இந்த நிலையிலும் பும்ரா சிறிய இடைவெளியை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப பந்தை வைடாக வீசி ஸ்லோ பந்துகளை வீசி அந்த விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெள்ளைப்பந்து கிரிக்கெட் விளையாடியவர்களாலேயே இவர்தான் சிறந்த பந்து வீச்சாளர் என உண்மையாகவே நான் நினைக்கிறேன் என்றார் மைக்கேல் வான். மேலும் இவரை விட சிறந்த வேகப்பந்து வீச்சாளரை உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிந்து வாசிம் அக்ரம் சிறப்பானவர். இன்னும் பலரையும் நாம் கூறலாம். ஆனால் பும்ராவின் அற்புதமான பந்து வீசும் திறமை மற்றும் அவரது வேகம், அவரது விதவிதமான பந்துகள், அதை அவர் கடும் அழுத்தத்திற்கு இடையே ஒவ்வொரு நாளும் செய்வது அவரை தனித்துவமாக காட்டுகின்றது. அவர் இந்த உலக கோப்பையில் 1-2 முறை மட்டும் இதை செய்யவில்லை. அவர் ஒவ்வொரு போட்டியிலும் இதை செய்தார் என மைக்கேல் வான் பும்ராவை புகழ்ந்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.